ஈஸியாக, அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு 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 மெத்தட் மூலிமா அதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஸ்மோக் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் செகண்ட் வந்து ஏரோசோல் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். மூணாவது மேக்னெட்டிக் டெஸ்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியஸ்ட் டெஸ்ட்டு. ஒரே ஒரு சின்ன ஒரு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அந்த மேக்னெட்டை வச்சு ஒரு டிடெக்டரில் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில், அந்த ஒரு டிடெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி மேனுஃபேக்சரர் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து மேக்னெட்டை வைக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு சில பாயிண்ட் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லொக்கேஷனில், அந்த டெசிக்னேட்டட் லொக்கேஷனில் யூ ஹாவ் டு கீப் த மேக்னெட். ஸோ அந்த மேக்னெட்டை மேபி 3 to 5 செகண்ட் ஆர் 5 to 10 செகண்ட் ஆர் 1 மினிட். ஸோ அது வந்து மேனுஃபேக்சர் டு மேனுஃபேக்சர் இட் வில் டிஃபர். ஸோ அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ், அந்த குறிப்பிட்ட மினிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த டிடெக்டர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும் சென்ஸ் என்னென்னா, இந்த டிடெக்டர் மேக்னெட்டிக் டெஸ்ட் மூலயமா நீங்கள் டிடெக்டரை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிடெக்டர் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுடைய மெயின் எஃப்ஏஎஸ் பேனல் போகும். மெயின் எஃப்ஏஎஸ் பேனல்லேருந்து ஃபர்தராக ஒரு ஃபயர் அலாரம் வந்துச்சுன்னா என்னென்னலாம் வந்து நடக்குமோ, என்னென்ன லாஜிக்லாம் நீங்கள் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸில் என்னென்னலாம் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த டிடெக்டர் டெஸ்டிங் பை யூஸிங் மேக்னெட், அதாவது இந்த டிடெக்டர் வந்து ஹீட் டிடெக்டர் மட்டும் இல்லை, எனி டிடெக்டர் நீங்கள் பண்ணலாம். ஆல் டைப் ஆஃப் டிடெக்டர் வில் ஒர்க். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து டிடெக்டருடைய சர்க்யூட்ரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகுது. பட் டிடெக்டருடைய சென்சிபிலிட்டி, அதாவது அதோடைய சென்சிங் கேப்பபிலிட்டி, சென்சிட்டிவிட்டியை செக் பண்ணுறது வந்து இந்த மேக்னெட் டெஸ்ட் மூலிமா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்மோக்கோ இல்லை ஏரோசோலோ டெஸ்ட் மூலிமா போனீங்கன்னா தான் அதோட சென்சிங் எபிலிட்டியை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ டிடெக்டர் செக்கிங் வந்து ஸ்மோக் மூலிமா பண்ணலாம், ஏரோசோல் மூலிமா பண்ணலாம், மேக்னெட்டிக் டெஸ்ட் மூலிமா பண்ணலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா மேக்னெட் டெஸ்ட் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த டிவைஸுடைய அந்த டிடெக்டருடைய சர்க்யூட்ரி டெஸ்ட் பண்ணுறது தான் இது. பட் ஆனால் இது வந்து அந்த சென்சிங் கேப்பபிலிட்டியை வந்து இதனால் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேபி நீங்கள் அந்த டெஸ்டிங், அதை சென்சிங் கேப்பபிலிட்டியை செக் பண்ணணுன்னா நீங்கள் ஏரோசோல் டெஸ்ட்டோ இல்லை ஸ்மோக் டெஸ்ட்டோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் ஓவர். ஸோ செகண்ட் திங் என்னென்னா ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர். ஸோ ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர் இப்போ வர நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர்னால் உங்களுக்கு எந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒரு டிடெக்டர் இருக்குது, சீலிங் இருக்குது. ஸோ சீலிங்க்கு மேலே டிடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எபோவ் சீலிங்கில் டிடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட இண்டிகேஷன் தான் ஆர்ஐ. ஸோ ஜென்ரலாக அந்த ஆர்ஐ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், இல்லை கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த டிடெக்டர் வந்து ஃபங்க்ஷனுங்க இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். பட் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் அட்ரஸபிள் சிஸ்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்றதில் அந்த பிளாங்காக எப்பயுமே எரியாது, லைட்டு எதுவுமே எல்இடியே எதுவுமே எரியாது, பிளிங்க் ஆகாது.